கிளிப் ட்ரீட்மெண்ட் போடணும் டாக்டர். கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பற்களை எடுத்தால் தான் கிளிப் ட்ரீட்மெண்ட் போட முடியுமா, பற்களை எடுக்காமையும் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த சப்ஸ்கிரைபருக்கு உண்டான கொஸ்டினை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். கிளிப் ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம்? பற்களோட அமைப்பு சரியா இல்லை, அலைன்மெண்ட் சரியா இல்லை. அந்த அலைன்மெண்ட் சரி செய்யறதுக்காக தான் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அலைன்மெண்ட் சரியில்லைன்னா என்னெல்லாம் டைப் ஆஃப் அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருக்கலாம்? சில பேருக்கு வந்து பற்கள் தூக்கிட்டு இருக்கலாம், க்ரௌடடாக இருக்கலாம், பற்களுக்கு ஒன்று மேலே ஒன்று பற்கள் வந்து அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், க்ரௌடிங் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பற்களுக்கு நடுவில் ஸ்பேசிங், இடைவெளி நிறையா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சிரிச்சா வந்து பற்கள் வந்து ரொம்ப அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பற்கள் பார்த்தா சரியா இல்லை, எனக்கு சிரிச்சா வந்து எனக்கு சிரிக்கிறதே பிடிக்கல அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் கிளிப் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். முன்னாடியே வந்து நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமாக என்ன நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, பற்களோட ஷேப் அண்ட் சைஸை குறைக்காமல் பற்களோட சொந்த எனாமல் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு பற்களை சரியான பொசிஷனில் கொண்டு வரும்போது ஸ்மைல் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதனால் பேச்சும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளிப் ட்ரீட்மெண்ட். நம்ம பற்களை தேவையில்லாமல் குறைச்சி அதுக்கு ஒரு கேப்போ ஒரு க்ரௌனோ செய்ய வேண்டாம், அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ நேரோட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்னா, பற்களை எடுத்தால் தான் சரி பண்ண முடியுமா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோன்னா, யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த பற்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்போம். பேஷண்ட்டோட முக அமைப்பு எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுப்போம். அவங்க சிரிக்கும்போது ஸ்மைல் லைன் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுப்போம். தட் இஸ் ஒன். ரெண்டாவது எக்ஸ்ரேஸ் எடுப்போம். எக்ஸ்ரேஸில் வந்து பற்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், பற்களோட வேர் எப்படி இருக்குன்னு தெரியும், உள்ளுக்குள்ளே பேஷண்ட்டோட எலும்பு எப்படி இருக்குது, அந்த எலும்பு மேல்தாட கீழ்த்தாட எலும்பு நம்ம ஸ்கல் அதுக்கு கம்பேர் பண்ண அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பற்களை வந்து இன்ட்ராஓரல் ஸ்கேன் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா, பற்களோட சைஸ் என்னென்னு மெஷர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா இதுலேருந்து நமக்கு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன, பற்களோட சைஸ் என்ன, தாடையோட எலும்பு சைஸ் என்ன. இப்போ வந்து சில பேருக்கு வந்து பற்கள் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, அதாவது பற்கள் ஒன்று மேலே ஒன்று ரொம்ப இடுக்கி இருக்குது, சில பற்களே தெரியல, உள்ளுக்குள்ளே ரொம்ப அடங்கி இருக்குது, இன்னொரு பற்கள் கம்ப்ளீட்டாக ஒன்று மேலே ஒன்று பல்லு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பற்களோட சைஸையும் தாடை சைஸையும் நம்ம மெஷர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பற்கள் சைஸ் வந்து தாடை சைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன, ஸோ அவங்க தாடை எலும்பு சைஸ் சின்னதாக இருக்குது, பற்கள் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எல்லா பற்களையும் ஒரே வரிசையில் அலைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தாடையில் ஸ்பேஸ் இருந்தால் தான் அலைன் பண்ண முடியும். ஸ்பேஸ் இல்லைனா எப்படி அலைன் பண்ண முடியும்? அலைன் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒன்று அவங்க வளர்கிற வயசாக இருந்தால் தாடை வளர்ந்தால் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகலாம், பற்களை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகலாம், ஆர் பற்களை எடுத்தால் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ டிப்பிக்கலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது இந்த டிஸ்கிரிப்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, பல்லோட சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம மெஷர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தாடை எலும்பு குறைவாக இருக்கும்போது இந்த குறிப்பாக இந்த ப்ரீமோலார் பற்களை தான் யூஸ்வலாக எடுப்போம். அப்படின்னா என்ன, இந்த ஃப்ரண்ட்டில் சென்ட்ரல்லேருந்து கெனைன் பற்கள் சிரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பற்கள், அதை எடுக்க மாட்டோம். மோலார் பற்கள் கடிச்சு சூ பண்ணுறதுக்கு முக்கியமான பற்கள், அதை எடுக்க மாட்டோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ப்ரீமோலார் பற்கள், அதை எடுத்தால் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்பேஸில் ஸோ அப்படின்னா என்ன, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டே இதை டிசைட் பண்ணிவிடுவோம் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு. அந்த ஸ்பேஸ் வந்து ப்ரீமோலார் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னா தான் பல் எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது பற்கள் எடுத்த ஸ்பேஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆக ஆக அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனால் குறைஞ்சிட்டு வரும், நம்ம பற்கள் ஒன்று மேலே இருக்கிற பற்களை கரெக்டாக அலைன் பண்ணும்போது இருக்கிறதே கிரியேட் பண்ண ஸ்பேஸில் அதை அலைன் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் முடியும் போது பற்கள் எடுத்த ஸ்பேஸே தெரியாது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இனிஷியலாக ஸ்பேஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட் முடியும் போது ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இந்த பற்கள் எடுக்கிறதுனால நமக்கு சிரிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ சமைச்சு சாப்பிட்றதுக்கோ ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸும் இருக்காது. ஸோ அவர் கேள்வி என்னது, கிளிப்பு போட்டால் எப்போதுமே பற்கள் எடுத்தால் தான் சரி பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு நான் ஸ்பேசிங் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்பேசிங் உள்ள பேஷண்ட்டுக்கு நான் பற்கள் எடுத்தால் ஸ்பேஸ் இன்னும் மோசமாக தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு பற்கள் எடுக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. சில பேருக்கு அவங்களோட தாடை அமைப்பு, அதாவது அவங்க மேல் தாடை கீழ்த்தாடை ஸ்கல்லை கம்பேர் பண்ணும்போது அவங்க பொசிஷன் என்ன, அந்த பொசிஷனுக்கு
நம்ம எந்த இடத்துல பற்களை அரேஞ்ச் பண்ணணும் அந்த அலைன்மெண்ட்டுக்கு சில பேருக்கு வந்து பற்களை எடுக்காமையே கம்ப்ளீட்டாக அலைன் பண்ண முடியும், பற்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் சில பேருக்கு வந்து அந்த க்ரௌடிங் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், அந்த அலைன்மெண்ட் சின்ன மைல்டு அலைன்மெண்ட் இஷ்யூ தான் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் வந்து பற்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பற்கள் எடுக்கிறது மேண்டேட்ரியா அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பற்கள் எடுக்க வேண்டியது மேண்டேட்ரி கிடையாது. இந்த டூத் சைஸ் ஜா சைஸ் டிஸ்கிரிப்பன்சி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பற்களோட பொசிஷனும் பொறுத்து தான் நம்மளை வந்து பல் எடுக்கிறதா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இது வந்து அவசியம் உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு இன்ட்ராஓரல் ஸ்கேன் பண்ணணும், ஆர் மாடல்ஸ் பண்ணணும், ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரேல செஃப் எடுக்கணும், ஓபிஜி எடுக்கணும். எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், ரைட்டான ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணிட்டு தான் பற்களை எடுக்கிறதா வேண்டாமா நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வி ஷுட் டேக் அ கால் ஆன் தட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலில் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.